தோழர்களே, இன்று காலை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம். அதாவது தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம்ங்கிற ஒரு ஊர்ல ஒரு ஆசிரியை அந்த பள்ளிக்கூடத்திலே புகுந்து, அரசு பள்ளிக்கூடத்திலே புகுந்து ஒரு நபர் கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார். ஒரு சம்பவத்தை செய்தி சேனல்கள்ல பார்த்தேன். ஏற்கனவே நேத்து கூட நம்ம பத்திரிகைக்கு ஒரு செய்தி கொடுத்திருந்தேன். அதாவது என்னன்னா, இந்த அரசு பள்ளிக்கூடங்கள்ல இது போன்ற சம்பவங்களை அதிகரித்துட்டு இருக்கு. இது சம்பவங்களை தடுப்பதற்காகவும் கட்டுப்படுத்துவதற்காகவும் அனைத்து அரசு பள்ளிக்கூடங்களிலும் கேமராக்களை பொருத்தணும். ஏன்னா இன்னைக்கு பள்ளிக்கூடங்களிலும் குற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மாணவர்கள் ஆசிரியர்களை தாக்குறது, அல்லது ஆசிரியர் மாணவர்களை கடுமையாக தாக்குறது, அல்லது மாணவிகளிடத்துல மாணவர்கள் தவறாக நடந்து கொள்வது, இன்னும் சொல்ல போனா ஆசிரியர்கள் கூட ஒரு சிலர் மாணவிகளிடத்திலே தவறாக நடந்து கொள்வது. அதனால தினந்தோறும் போக்சோ சட்டத்திலே கைது செய்யப்படக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் நம்ம தினந்தோறும் பத்திரிகைகள்ல படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால இதையெல்லாம் கண்காணிக்கும் விதமாக ஒவ்வொரு வகுப்பறையிலையுமே ஒரு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும். அந்த கண்காணிப்பு கேமராக்கள் அதில் ஹெச்எம் அதை பார்வையிட்டு கொண்டிருக்க வேண்டும். அந்த ஹெச்எம் ஆஃபீஸில் அதனுடைய இது இருக்கணும். அதே மாதிரி சிஇஓ ஆஃபீஸ்லையும் மாவட்ட தலைமையகத்திலையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தையும் கண்காணிக்கக்கூடிய அந்த லிங்க் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தையும் கண்காணிக்கும் விதமாக கேமராக்கள் அமைத்தால் மட்டும்தான் இது போன்ற குற்றங்களை குறைக்க முடியும். அதனால அரசு இப்ப நேத்து கூட பத்திரிகையில ஒரு செய்தி படித்தேன். அதாவது அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கேமராக்கள் பொருத்தப்பட இருப்பதாக பொது சுகாதாரத்துறை பொதுச் செயலாளர் ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தார். அதன் மூலமாக அந்த அரசு மருத்துவமனைகளிலே ஏதாவது தவறு நடந்தால் அது கண்காணிக்கப்படும். அல்லது இந்த கேமராக்கள் பொறுத்தினாலே பொதுவாக குற்றங்கள் குறையும். நம்ம கண்காணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தால் தான் குற்றச்செயலில் ஈடுபடுறவங்களும் குற்றங்கள்ல ஈடுபடுறதை குறைப்பாங்க. அதனால இது போன்ற அரசு மருத்துவமனைகள், அரசு அலுவலகங்கள், லஞ்சம் வாங்குறது, அரசு அலுவலகங்கள்லாம் நிறைய லஞ்சம் நடமாடுகிறது. அதனால அரசு அலுவலகங்களையும் அதே போன்ற அரசு பள்ளிக்கூடங்களையும் இது போன்ற அந்தந்த துறை சார்ந்தவர்களிடத்துல கூறி கேமராக்களை கட்டாயமாக பொருத்தினால் இது போன்ற குற்றங்களை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அரசு இதை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து பேசுவோம்.